வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தடங்கள் வருது. அப்படி ஒரு தடங்கள் தான் அன்னைக்கு வந்துச்சு. என்ன தடங்கள் தெரியுமா? அவங்க அந்த டைரி எடுக்கும்போது சாமி படம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடையவும் அவங்க அம்மா பயந்துட்டாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த டைரியை படிக்கணுமான்ற யோசனையோடய சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் தன் பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அம்மா தினமும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாத்திரம் விளக்க தண்ணி திருவிட்டுக்கிட்டே விளக்கிட்டு இருந்தாங்க. போகிறப்ப ஆஃப் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் திரும்பி வரும்போது தண்ணி ஒழுகிட்டே இருக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிட்டு போனோமா, உண்மையிலேயே இங்கே எதுவும் இருக்கா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன தெரியுமா? ஒரு நாள் நைட் அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கீழே ஹாரன் சவுண்ட் கேட்குது. ஹாரன் சவுண்ட் கேட்டதும் உங்கள் அப்பாவுக்கு தூக்கம் போயிடுச்சு. யார் இந்நேரத்துக்கு குடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்ருக்கா, ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம கீழே போய் பார்ப்போம்னு 11வது மாடியிலேருந்து கீழே இறங்கி வரேன். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குது. இவர் அப்படி கேட்டுட்டு வரும்போது கீழே ஸ்டாண்ட், அதாவது பைக்கு ஸ்டாண்ட் நிப்பாட்டி வைப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு போகிறப்ப அவங்க பொண்ணோட ஸ்கூட்டி ஹாரன் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது ஹாரன் சவுண்டும் லைட்டும் எரியறதை பார்த்துட்டு அவங்க அப்பா பயந்து கீழே விழுந்து கத்துறாங்க. கத்தவும் எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. போய் பார்க்குறப்ப அவங்க அப்பா கீழே விழுந்து கிடக்குறாரு. ஸ்கூட்டி அங்கே நிற்கிது. ஆனால் அப்பா அது ஹாரன் சவுண்ட் அடிக்குது. எல்லாரும் வராங்க. வந்து வேகமாக அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கு சொல்கிறாங்க, இவர் எதையோ பார்த்து பயந்துருக்காரு, இவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு, அதனால தான் கீழே வந்துட்டாரு. அந்நேரத்துக்கு அவர் எதுக்கு கீழே போனாலும்னு அவங்க அம்மா சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. எல்லாரும் சரி இவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அதே நாள் அவங்க அம்மா மத்தியான சாப்பாடு வீட்டுக்கு செய்கிறதுக்காக வராங்க. வரும்போது அந்த பைக்கு எதுக்கு இவர் நெருப்பில் விழுந்தாருன்னு பைக்கை பார்த்துக்கிட்டே வராங்க. ஒருவேளை இவர் எதுவும் இதுக்குள்ளே பார்த்துருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படியில் இருக்க வராங்க. வீட்டுக்கு போய் அவங்க ஹஸ்பண்டுக்காக சாப்பாடு செய்வாங்க. திடீர்னு அவங்க அந்த பொண்ணு ரூமில் சத்தம் வருது. உடனே அவங்க அம்மா பயந்து போகிறாங்க. என்னடா என்றைக்குமே சத்தம் வராத ரூம்லேருந்து இன்னைக்கு சத்தம் வருது. அவங்க அம்மா பயந்துக்கிட்டே போய் திறந்தா அவங்க அடுக்கி வச்ச புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதுவும் காற்றுக்கு அந்த ஸ்க்ரீன் பட்டு கீழே வந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போகிறாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் அந்த டைரியை நம்ம எடுத்ததுனால தான் எவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சுட்டு அதை பற்றி அவங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. எதை பார்த்து பயந்தீங்க, ஏன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு மூச்சு திணறிக்கிட்டே சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கொக்கு சேனலுக்கு. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் ஹாரர் சீரீஸோடது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.